அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகம் எப்போ அழியும், மறுமை நாள் எப்போ வரும்? இந்த கேள்விக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கமான பதிலை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம நாட்டு நிலவரத்தோடவும் இன்னைக்கு இருக்கிற உலக அரசியலோடவும் எப்படி கச்சிதமாக புரிந்தது தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு அறிவுரை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கிராமத்து மனிதர் அங்கே வராரு. நபி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே குறுக்க மறிச்சு மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேள்வியை கேட்ட மாதிரியே தெரியல. தங்களோட பேச்சை தொடர்ந்தாங்க. அங்கிருந்த மக்களில் சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் குறுக்க பேசினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சாங்க. இன்னும் சில பேர் நபி அவங்க காதிலேயே அந்த வார்த்தைகள் விழலைன்னு நினைச்சாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட பேச்சை முடிச்சுட்டு மறுமை நாளை பற்றி கேட்ட அந்த நபர் எங்கே அப்படின்னு தேடி பிடிச்சு கூப்பிடுறாங்க. அந்த மனிதர் முன்னாடி வந்து நின்னப்போ நபி அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. எப்போ அமானிதம் பாழாக்கப்படுதோ அப்போ நீ மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. அந்த மனிதருக்கு அந்த விஷயம் சரியா புரியவே இல்லை. அது எப்படி பாழாக்கப்படும் அப்படின்னு திரும்பியும் கேட்குறாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுட்டா அப்போ நீ மறுமை நாளை எதிர்பார்க்கலாம். அதாவது யோசிச்சு பாருங்க மக்களே, இன்னைக்கு ஒரு வேலையை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்காம சிபாரிசு அடிப்படையிலையோ இல்லை தகுதி இல்லாதவங்க கிட்டேயோ கொடுத்தா அந்த வேலை எப்படி உருப்படும்? அப்படி தகுதி இல்லாதவங்க கைக்கு அதிகாரம் போகிறது தான் உலகம் அழிய போகிறதுக்கான அடையாளம்னு அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இது நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தகுதி தான் முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.